தமிழால் இணைந்தோம், தமிழால் வளர்ந்தோம். நான் உங்கள் தமிழ் தோழன். இன்னைக்கு அடுத்த காணொளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் சங்கரங்கோவில் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று மாதவானந்த சித்தர் சமாதி அதை பற்றி கொடுத்துருந்தேன். அதே இது சங்கரங்கோயிலில் ஒரு புத்தர் ஆலயம், தென்னிந்தியாவிலேயே மிக உயரமான ஒரு ஆலயம், அதாவது 100 அடி கொண்ட ஒரு கோபுரம் அமைக்கப்பட்டு ஒரு புத்தர் ஆலயம் இருக்குது. கடந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே புத்தருடைய அஸ்திலாம் வச்சு அந்த இடத்துல அவங்க இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கடந்த மாதம் அந்த ப்ரோக்ராம்லாம் நடந்தது. நம்ம இதுக்கெலாம் போக முடியலை. இந்த புத்தர் ஆலயத்துக்கு நான் போயிருந்தேன். ஏற்கனவே இந்த புத்தர் ஆலயத்தை பற்றி நம்ம காணொலி ஏற்கனவே ஒரு தடவை கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த புத்தர் ஆலயத்துக்கு மறுபடியும் போயிருந்தேன். ஸோ அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக, எப்போவுமே ஒரு அமைதி. அந்த புத்தர் ஆலயத்துக்கு நம்ம போனாலே அமைதியை வேண்டுபவர்கள், அமைதி வேணும், கொஞ்சம் நேரமாவது அமைதியாக அலோனாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த புத்தர் ஆலயத்துக்கு நீங்கள் போகலாம். அவ்வளோ அமைதியாக உட்காந்து ஆழ்நிலை தியானம் பண்ணிவிட்டு மெதுவாக வந்தேன். அங்கே உள்ளே உட்காந்து அந்த புத்தர் ஆலயம், அந்த கோபுரம் கட்டியிருக்காங்க, 100 அடி கொண்ட கோபுரம். அந்த காணொலியை தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்து மகிழ போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டன் அமுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார். ஓகே, இது தென்னிந்தியாவிலே அமைக்கப்பட்ட மிகப்பெரிய கோபுரம் இந்த சங்கரங்கோவில். சங்கரங்கோவிலிருந்து புளியங்குடி போகிற வழியில் ஒரு வித்தின் 5 to 6 கிலோமீட்டர் வீரிருப்பு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த புத்தர் ஆலயம் உள்ளது. ஸோ போகிற வழியிலே ஒரு ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோடுக்குள்ளே போனோம்னா நம்ம புத்தர் ஆலயம். போகும்போதே ரைட் சைடில் பார்த்தாலே தெரியும். அருமையான ஒரு கோவில், புத்தருக்காக எழுப்பப்பட்டது. புத்தன் என்பவன் உண்மையிலே சொல்லப்போனால் புத்தரை பற்றி நிறைய இது உண்டு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, புத்தருக்கு இறப்பு அப்படிங்கிறதே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் ஒரு பெரிய செல்வ செழிப்போடு வளர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் எப்போ தன்னுடைய வீட்டை விட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் எல்லாரும் படித்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு அவர் வாட்டு போயிட்டாரு அப்படிம்பாங்க. ஆனால் அவர் போனால் கூட ஏன் போனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன். இப்போ நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடும் கர்நாடகாவும் நதி நீர் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு நதி நீர் பிரச்சனை வந்திருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் இவர் நான் 2 கிராமத்துக்காரங்க சண்டை போடுதாங்க. சண்டை போடும்போது புத்தர் இல்லை, சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அமைதி தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறையா பேசியிருக்காரு. ஸோ இப்போல்லாம் நம்ம அமைதியெல்லாம் சொன்னால் யார் கேட்பாங்க? ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி அமைதின்னு அவர் சொல்லும்போது யாருமே அந்த கிராமத்தாரர்கள் கேட்கல. உடனே புத்தர் என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஊரை விட்டு அவனை தள்ளி வைக்கப்பா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் இந்த ஊர்லேயும் நம்ம இருக்கக்கூடாது, நம்ம சொல்கிறத இவங்க கேட்கல அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஊரை விட்டு வேறு இடத்துக்கு போயிடுவார். அப்படி வேறு இடத்துக்கு போகும்போது அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞானத்தை தேடிய ஒரு பாதை, அந்த ஞான பாதையில் போவார். கடைசி அந்த ஆலமரத்தடியில் உட்காந்து போதி மரத்தின் அடியில் அவருக்கு ஞானம் கிடைத்ததும்பாங்க. அதே மாதிரி ஞானம் அப்படிங்கிறது எப்படின்னா, அவர் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதல், அதிகமான தன்னைத்தானே வருத்தி கொண்டு இறைவனுக்காக ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவாங்க. இப்போ சூஃபி ஞானிகள் அப்படிம்பாங்க, ஜென் சூஃபி ஞானிகள்பாங்க. அந்த இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான், தன்னைத்தானே வருத்தி கொண்டு இறைவனை தேடிக்கொண்டு. ஆனால் தன்னைத்தானே வருத்தினால் இறைவன் அகப்பட மாட்டார் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறத புத்தர் ஒரு இடத்துல சொல்வார். என்ன அப்படின்னா, நம்ம இயற்கையாக இந்த நிமிடத்தில் வாழ வேண்டும். அது போக அவர் சரியான பசியில் இருப்பார். அப்போம்போது ஒரு பெண்மணி தான் ஒரு கஞ்சியோ பாலோ ஏதோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. கஞ்சி கொடுத்துருப்பாங்க, இல்லை பால் கொடுப்பாங்க. அப்போம்போது அவர் அதை குடித்ததுனால அதுக்கப்புறம் அவர் உடல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்த உடனே அப்போ தான் ஞானத்தை, அதாவது நம்ம உடலுக்கு சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட் அப்படின்ன மாதிரி உடலுக்கு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தி கொஞ்சமாவது இருந்தால் தான் நம்ம இறைவனையும் தட முடியும் அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல உணர்வார். அதுதான் ஞானம். அதாவது பேலன்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி, அதாவது அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, அதுக்காக சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக அந்த லைஃப் லீட் பண்ணுறது. அதை தான் புத்தர் சொல்கிறார். அதுபோக புத்தர் தியானம் பண்ணி எப்போவுமே நம்மளுடைய மனம்
புறவயப்பட்ட மனம், புறமாகவே சிந்திக்கிறது, வெளியிலிருந்தே சிந்திக்கிறது, வெளியிலேயே பார்வை அனைத்தும் போகிறது. ஆனால் அந்த பார்வை நமக்கு உள்முகமாக திரும்பும்போது, தியானம் நமக்குள் தியானம் நிகழும்போது, அதாவது கண் விழித்திருந்தால் கூட முழு விழிப்புணர்வுடன் ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது அதுதான் புத்த நிலை அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். அதே மாதிரி கண்ணை மூடி தியானம் பண்ணி உள்முகமாக திரும்ப வேண்டும், புத்தராக மலர வேண்டும். புத்தருக்கு கோயில் கட்டவே சொல்லவே இல்லை. அதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு புத்தருக்கு கோயிலே கட்டிட்டாங்க. அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனால் ஒவ்வொருவனுக்குள்ளும் புத்தன் ஒளிந்திருக்கிறான். நீயே புத்தன், உனக்கு நீயே ஒளியாக இரு என்று புத்தர் கூறியிருக்கிறார். ஸோ அதுதான் புத்தருடைய ஒரு மிக சிறந்த ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை அப்படின்னு சொல்லணும். உனக்கு நீயே ஒளியாக இரு, நீயே புத்தன் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ அந்த புத்தரை நீங்கள் பார்த்து இப்போது மகிழுங்கள். மிக்க நன்றி. உங்கள் தமிழ் தோழன். நீங்கள் ரொம்ப வருஷமாக அங்கேயே இருக்கீங்க ஐயா. இதமான அதிகாலை பொழுது சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த சூரியன் மேலே எழுந்து ஒரு ஞானக்கிரணங்களை வீசினான். சங்கரன் கோவிலில் உள்ள நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்ததில்லை. அவர்களுக்கு அந்த ஒரு ஆழ்ந்த அமைதியை அனுபவிக்க கொடுத்து வைக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஒரு சிலர் தான் செல்கிறார்கள். இந்த இடமே நிறைய மரங்கள் அடர்ந்த ஒரு இடமாக இருக்கிறது. மிகுந்த மன அமைதி, இயற்கை இருந்தாலே மன அமைதி அங்கே இருக்கும். புத்தனும் அங்கே இருப்பான். ஆழ்நிலை தியானம் செய்தால் புத்தரின் சயனத்தில் கூட ஒரு விழிப்புணர்வு நிலை நிற்கும். அந்த அதிகாலை வேளையில் சூரிய கிரணங்கள் புத்தரின் கண்களின் கீழே வரை அடிக்கிறது. கண்களுக்கு மேலே நிழல். என்ன ஒரு அழகான தரிசனம்!